வணக்கம். ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனி ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஐபிஓ டீட்டெயில்ஸ், ஃபண்ட் சைஸ் என்ன, டேட் என்ன டேட்டில், ப்ரைஸ் பேண்ட், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ வரைக்கும் முதலீடு பண்ணலாம், அந்த ஃபண்டை இந்த கம்பெனி எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க, அது தவிர கம்பெனியோட டீட்டெயில்ஸ், அவங்க பிஸ்னஸ், ப்ரொமோட்டர்ஸ் ஷேரை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸையும் பார்க்கலாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேஷன் இருக்குது இந்த ஐபிஓவில், ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களா இந்த ஐபிஓவில், இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் நம்பர்ஸையும் விரைவாக பார்த்துடலாங்க. அப்புறம் நம்ம பிஇ கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஐபிஓ இஷ்யூ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐபிஓ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி வீடியோக்குள்ள டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். கேள்விகள் எதாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. முக்கியமாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். சரிங்க, இந்த வீடியோ எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. நான் குறிப்பாக செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாதுங்க. எனக்கு என்ன புரிஞ்சுதோ அவங்க ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸில் மற்றும் இன்டர்நெட்டில் இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி என்னோட புரிதலை உங்கள் முன்னாடி ஃபேக்ஸாக சப்மிட் பண்ணுறது மட்டுமே இந்த வீடியோவோட குறிக்கோளுங்க. ஸோ இது எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ரிஸ்க்கை புரியாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செய்யாதீங்க. சரிங்க, இந்த ஐபிஓ வழியாக ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனி 600 crores ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. இதில் 240 crores தான் ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது புது ஷேர்ஸ் கிடைக்கிறது 240 crores மட்டும்தான். மீதம் இருக்கிற 360 crores புது ஷேர்ஸ் கிடையாதுங்க. ஆல்ரெடி ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்கிற ஷேர்ஸில் வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை விற்க போகிறாங்க இந்த ஐபிஓவில் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ மொத்தம் 600 crores, அதில் 240 crores ஃப்ரெஷ் இஷ்யூ, 360 ப்ரொமோட்டர்ஸ் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக அவங்க ஷேர்ஸை பப்ளிக்கு விற்கிறாங்க. சரிங்க, என்ன டேட்ஸ்ன்றதை விரைவாக பார்க்கலாங்க. 9th September ஐபிஓ ஓப்பன் ஆகுது, 11th September க்ளோஸ் ஆகுது. என்ன ப்ரைஸ் பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 345 லோவர் பேண்ட், 350 அப்பர் பேண்ட் ஒரு ஷேருக்கு. நம்ம மினிமம் எவ்வளோ ஷேர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 40 ஷேர் வாங்கணும். அதுக்கப்புறம் 40 வாங்கலாம். ஸோ மினிமம் ப்ரைஸ் டோட்டலாக நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14,000 rupees. அப்பர் ப்ரைஸ் பேண்டுக்கு கால்குலேட் பண்ணும்போது 14,000 rupees ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த ஐபிஓக்கு. எவ்வளோ ஷேர்ஸு இந்த ஐபிஓ வழியாக இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.71 கோடிகள் ஷேர்ஸு, ஃபேஸ் வேல்யூ 10. சரிங்க, இந்த ஐபிஓக்கு முன்னாடி ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த கம்பெனி அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி. இந்த ஐபிஓக்கு அப்புறம் அது எவ்வளோவா மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5.69 கோடிகள் கிட்டத்தட்ட. இது எப்படி டேலி ஆகலையா இந்த கவுண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ கொஞ்சம் ஷேர்ஸ் தான், மற்ற ஷேர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸோட ஷேர் தான் விற்க போகிறாங்க. ஸோ புது ஷேர்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 லட்சத்தி சில்லற. ஸோ ஒட்டு மொத்தமாக ஐபிஓ முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5.69 crores. சரிங்க, என்ன டேட்ஸ் அப்படின்றத விரைவாக பார்த்துடலாங்க. September 9 ஓப்பன் ஆகுதுன்றது தெரியும், September 11 க்ளோசிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் எப்போக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்கன்னா 16th September. எப்போ ரீஃபண்ட்ஸ் பண்ண போகிறாங்க September 17. ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்குதுன்னா எப்போ டிமேட்டில் உட்காரணும்னா September 18. அப்புறம் September 21 ட்ரேடிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது இண்டிகேட்டிவாக சொல்லியிருக்காங்க. இது ஃபைனலைஸ்ட் கிடையாது. சரிங்க, இப்போ இந்த ஃபண்ட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க கம்பெனி அப்படின்ற டீட்டெயில்ஸை அவங்க ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான டேட்டாவும் அவங்களோட ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ் டாக்குமெண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஆக்சிஸ் கேபிட்டலோட ரிப்போர்ட்லேருந்தும் எடுத்திருக்கோங்க. அது எங்கேருந்து எடுத்திருக்கோன்ற கிரெடிட் அந்தந்த ஸ்லைடில் போட்டிருப்போம். சரிங்க, இப்போ எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாமே இன் ருபீஸ் மில்லியனுங்க அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ 365 million டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா அது க்ரோஸ் வந்துடும். ஸோ 36.5 crores ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட், கம்பெனி வாங்கின கடனுக்கு கொடுக்க போகிறாங்க. இது ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு.
அப்புறம் வந்து 47.5 கோடி ஃபினான்ஷியல் இயர் 21க்கு பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் அண்ட் அதர் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ் வாங்க போகிறாங்க. வேலை கம்பெனி இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே அடுத்த வருஷம் அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2022க்கு அதிலிருந்து 35.5 கோடிகள். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 83 கோடிகள் வந்து அக்விசிஷனுக்காகவும் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்க்காகவும் யூஸ் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல 2021ல் 65 கோடிகள் வந்து ஏதோ மும்பையில் ஆஃபீஸ் வாங்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கணக்கு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்ன்னு கொடுத்து ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் டீட்டெயில்ஸ் அவங்க வெளியிடலைங்க. சரிங்க, இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த யூட்டிலைசேஷனை பற்றி பார்க்கலாம். அவங்க ரீபேமெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்க கடன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த பேங்க்ன்றதை விரைவாக பார்த்துடலாம். ஒன்று வந்து HDFC பேங்க். அவங்க முதல்ல எஸ் பேங்க்ல தான் எடுத்திருக்காங்க போல், அது HDFCக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு போல் இருக்குது. இப்போது மொத்தமாக 70 மில்லியன் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆகஸ்ட் 14ஆம் தேதி டேட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 66.38 மில்லியன் தான் அவங்களுக்கு கடன் இருக்குது. ஸோ பெரும்பாலும் அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் இருக்குது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்குமான கடன் பார்த்தீங்கன்னா 210 ஃபாரின் கரன்சி லோன், டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 90. இது எல்லாமே மில்லியன்ஸில். ஸோ ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு வரப்போகிற 365 மில்லியன் ருபீஸை வந்து இந்த 2 பேங்க்லையும் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் சொல்லியிருந்தாங்க 83 கோடிகள் இல்லைனா 830 மில்லியன் ருபீஸு. எதுக்காக அக்விசிஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட் லைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் ஜியாகிரபிக்கல் ரீச் அதிகரிக்கிறதுக்கும், ஸோ அதிகமான கஸ்டமர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க அக்விசிஷன் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. 365 ஸ்கொயர்ட் லிமிடெட், கால் டு கனெக்ட் இந்தியா, ஸ்டார்ட் கார்ப் இந்தியா பிரைவேட் லிமிடெட், செலன் டெக்னாலஜிஸ் போன்ற கம்பெனிகளை அவங்க வாங்கியிருக்காங்க. எந்த வருஷம் அதை வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இந்த ரூட் மொபைல் அக்வயர்ட் 365 அப்படின்ற கம்பெனி வழியாக அவங்க என்ன சேவைகள் செய்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. SMS அனாலிட்டிக்ஸ், ஃபயர் வால், இதெல்லாம் வந்து நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸ், பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாங்க இதை. சரிங்க, அது தவிர மும்பையில் ஒரு ஆஃபீஸ் வாங்க போகிறதாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அவங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 65 கோடி இல்லைனா 650 மில்லியன் ருபீஸ். இது ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 825 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து 880 மில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மொத்தமாக 55,000 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கிற பில்டிங் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதில் 650 மில்லியன் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. மீதி வந்து கடனோ இல்லை இன்டர்னல் அக்ரூவல்ஸ் வழியாவோ அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க லீஸ் ரெண்டல் காஸ்ட் வந்து குறையலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மேபி கொரோனா காலமாக இருக்கிறதுனால சீப்பாக கிடைக்கிறதாக கூட இருக்கலாம், தெரியலைங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. ஆனால் அவங்க ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறாங்க. சரிங்க, இப்போ நம்ம அந்த ப்ரொமோட்டர்ஸ் டீட்டெயில்ஸும் அந்த மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸும் விரைவாக பார்க்கலாம். சந்திரகாந்த் குப்தான்றவர் 67 வயது. அவர் தான் சேர்மன் அண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. அவரோட பசங்க ராஜ்தீப் குமார் குப்தா மற்றும் சந்தீப் குமார் குப்தா 45 மற்றும் 46 ரெஸ்பெக்டிவ்லி அவங்க வயசு. அவங்க தான் இதை ப்ரொமோட்டர்ஸாக இருக்காங்க இந்த கம்பெனி. இது சரிங்க, இப்போ நம்ம பார்த்துட்டோம். சந்திரகாந்த் குப்தா அப்பா, மகன்கள் தான் சந்தீப் குமார் குப்தாவும் ராஜ்தீப் குமார் குப்தாவும். ஸோ ஃபேமிலி ரன் பிஸ்னஸாகத்தான் இது தெரியுது. சரிங்க, ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா? மொத்தம் ப்ரொமோட்டர்ஸ், அதாவது சந்திரகாந்த் குப்தா மற்றும் சந்தீப் குமார் குப்தா மற்றும் ராஜ்தீப் குமார் குப்தா, இவங்க எல்லாரோட ஷேரோட ஹோல்டிங்ஸ் கணக்கில் எடுத்திங்கன்னா 60% கிட்டத்தட்ட வருதுங்க. ஸோ இவங்க ஏதாவது பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை அப்படின்ற அறிக்கை அந்த ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் எந்த ஷேர்ஸும் அவங்க இது வரைக்கும் பிளட்ஜ் பண்ணவில்லை. சரிங்க, ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் செல் பண்ணுறாங்களா இந்த ஐபிஎல்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், நமக்கு இதுக்கு விடை தெரியும். ஏன்னா ஆஃபர் ஃபார் சேல் வழியாக செல் பண்ணுறாங்க 360 கோடி ரூபாய்க்கு. ஸோ இதில் 180 crores சந்தீப் குமார் குப்தாக்கும் ராஜ்தீப் குமார் குப்தாக்கு மீதி 180 crores போகும். ஸோ இதெல்லாம் கம்பெனிக்கு வராதுங்க, இது மொத்தமாகவே அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் போகுது, சந்தீப் குமார் குப்தா மற்றும் ராஜ்தீப் குமார் குப்தா. சரிங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓவில் ஒதுக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டேட்டாவை அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் எனக்கு கிடைக்கலைங்க, இது ஆக்சிஸ் கேபிட்டலில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீட்டைலுக்கு 35% ஒதுக்கீடு இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல சைன் தான், அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நம்ம ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் பார்க்கும்போது 10% தான் ரீட்டைலுக்கு ஒதுக்கியிருந்தாங்க, அது ஒரு நெகட்டிவ் சைனாக அப்போ பார்த்தோம். ரீட்டைலுக்கு கிட்டத்தட்ட இதில் 35% இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கலாம்.
சரிங்க. இப்போ கம்பெனி பற்றி நம்ம விரைவாக பார்க்கலாங்க. கம்பெனி வந்து மே 14ஆம் தேதி 2004ஆம் ஆண்டில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பழைய பேர் பார்த்தீங்கன்னா ரூட் எஸ்எம்எஸ் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த பேர் வழியாக வாசிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கம்பெனி ஏதோ எஸ்எம்எஸ் ரிலேட்டடாக தான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த பிஸ்னஸ் வந்து 3 வெர்டிகல்ஸ் இருக்குங்க இவங்க கம்பெனி பிஸ்னஸ். அதில் ஒன்று என்டர்பிரைஸ், இரண்டாவது மொபைல் ஆப்ரேட்டர், மூன்றாவது பிபிஓ பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஸோ இந்த 3 கீழையும் பல சர்வீசஸ்கள் அவங்க செய்கிறாங்க. இப்படி தான் 3 வெர்டிகல்ஸ் அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த 3 வெர்டிகல்ஸ்லையும் அவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத விரைவாக பார்க்கலாங்க. இது மேலோட்டமாக தான் நான் பார்த்துருக்கேங்க, டீட்டெயில்டாக அவ்வளோவா புரியல. அவங்க நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சர்ச் பண்ணி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட புரிதல் மட்டுமே. ஸோ ரொம்ப 100% எடுத்துக்க வேணாம். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து நான் மேலோட்டமாக இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்க. இந்த கம்பெனி அவங்க கொடுக்குற சர்வீசஸை ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு முன்னாடி மேலோட்டமாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னா அவங்க கஸ்டமர்ஸோட கிளைண்ட்ஸுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு கம்பெனியாக நாம் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பணும், இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ் அனுப்பணும் அப்படின்னா இந்த கம்பெனி உதவுறாங்க. அதே மாதிரி மொபைல் ஆப்ரேட்டிங் கம்பெனிஸ், மொபைல் நெட்வொர்க் வச்சுருக்கிற கம்பெனிஸ்க்கும் தேவைப்படுற அனாலிட்டிக்ஸ், அவங்களுக்கு தேவைப்படுற இந்த கால் எங்கேருந்து வருது, கால் எங்கே முடியுது ட்ராக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ரிலேட்டடாகவும் அந்த எஸ்எம்எஸ் மெசேஜஸ் டெக்ஸ்ட் டெலிவர் பண்ணுற ஒரு கம்பெனியாக நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. ஸோ இப்போ நம்ம விரைவாக அவங்க சர்வீசஸை அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஆக்சிஸ் கேபிட்டலிருந்து கிடச்சிருக்கிற டேட்டாங்க. ஸோ கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், இது வந்து அவங்க க்ளவுட் பேஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க ரியல் டைமில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. அதுலேயே வந்து 3 இது இருக்குது போல், வெப் டயர், மிடில் டயர், டேட்டா பேஸ் டயர்ன்றது 3 பார்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ வெப் டயர் வந்து அந்த கம்பெனியோட இன்டர்ஃபேஸ், மிடில் டயர் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, டேட்டா பேஸ் டயரில் அந்த எஸ்எம்எஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறாங்க போல் இருக்குது. அடுத்தது என்டர்பிரைஸ் மெசேஜிங். இதில் பார்த்தீங்கன்னா A2Pயோட விரிவாக்கம் நான் சர்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டு பியர்ஸ். ஸோ ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ஒரு பர்சனுக்கு மெசேஜ் அனுப்புகிற சிஸ்டம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு இவங்க உதவுறாங்க. 2-வே மெசேஜிங் அப்படின்றது வந்து 2 தரப்புலையும் மெசேஜ் அனுப்பி அது ஆட்டோமேட்டடாகவும் இருக்கலாம் ஒரு சைடில் இருந்து. ஆனால் 2 தரப்புலையும் மெசேஜ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுற சிஸ்டமாக கூட எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், அவங்க ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க. அதில் 1, 2, 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள், நம்ம திருப்பி செலக்ட் பண்ணி அனுப்புவோம். அவங்க அதுக்கேற்ற ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுப்பாங்க. அதுவாக கூட இருக்கலாம். அப்புறம் ஓடிடி பிஸ்னஸ் மெசேஜிங். இது ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான கம்பெனிஸ்க்கு இவங்க இமேஜஸ், பட்டன், டெக்ஸ்ட் அதெல்லாமே டெலிவர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிச் கம்யூனிகேஷன் சர்வீசஸ். இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் எப்படி டெலிவர் பண்ணுறோமோ அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டு கூட வேறு ஏதாவது இன்ட்ராக்டிவான டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்கல் டெக்ஸ்ட்டு, அந்த மாதிரி விஷயங்களையும் டெலிவர் பண்ணுறதுக்கு தான் இது ரிச் கம்யூனிகேஷன் சர்வீசஸ்ன்றது என்னுடைய புரிதல். சரிங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் இமெயில் சென்டர். ஸோ இமெயில் அனுப்புகிறதா இருக்கலாம். யூஆர்எல் ஷார்ட்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூஆர்எல் இருந்ததுன்னா இவங்க அப்ளிகேஷன் வழியாக அதை சுருக்கிடலாம். அப்போது எளிதாக படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதை கிளிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான். இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு தெரியும். நம்ம கால் பண்ணால் நமக்கு இன்ட்ராக்டிவாக, நம்ம மோஸ்ட் ஆஃப் த மொபைல் ப்ரொவைடர்ஸ்க்கு நம்ம கால் பண்ணால் அவங்க சொல்லுவாங்க தமிழுக்கு 1 அழுத்தம்னுவாங்க, இங்கிலீஷ்க்கு 2 அழுத்துவோம், அப்புறம் ப்ரீபெய்டுக்கு, போஸ்ட்பெய்டுக்கு அந்த மாதிரி வரது எல்லாமே இன்ட்ராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். கிளிக் டு கால், கிளிக் செஞ்ச உடனே கால் போகும். ஒரு நம்பரும் நம்ம 10 டிஜிட் நம்பரும் டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிஸ்டு கால் வழியாக ஒரு சர்வீஸ் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். மிஸ்டு கால் கொடுங்க, ஒரு இதுக்கு ஓட் போடுறதுக்கு மிஸ்டு கால் கொடுப்போம். அதே மாதிரி மிஸ்டு கால் கொடுங்க, உங்கள் பேங்க் மேனேஜர் உங்களை திருப்பி கூப்பிடுவார். அந்த மாதிரி சர்வீசஸ்களையும் இதில் கருதலாம். அதுக்கப்புறம் அவுட் பவுண்ட் டயலர் அப்படின்றதையும் இருக்குது. அவுட் பவுண்ட் டயலர் வந்து ஒரு மாஸ் ஆளுங்களுக்கு, ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இது அவுட் பவுண்ட் டயலர் வழியாக ஆட்டோமேட்டடாக அந்தந்த ஆட்களுக்கு மெசேஜை டெலிவர் பண்ணிடும், கால் வழியாக இல்லைனா டெக்ஸ்ட் வழியாக. சரிங்க. இது வந்து என்டர்பிரைஸ் வழியாக. இப்போ மொபைல் ஆப்ரேட்டர்ன்ற வெர்டிகலில் பார்த்தீங்கன்னா இப்போ இது மொபைல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இவங்க உதவுறது. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஃபில்டரிங், எஸ்எம்எஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே மொபைல் ஆப்ரேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. நம்ம முன்னே ஒன்று பார்த்தோம், அக்விசிஷன் 365 செக்யூர்னு ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இதில் அவங்களுக்கு பெரும்பாலும் உதவுது. ஸோ அந்த கம்பெனி வழியாக இவங்க எஸ்எம்எஸ் ஃபில்டரிங், அனாலிட்டிக்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன் அப்படின்னு பண்ணுறாங்க. டீட்டெயிலாக எனக்கு தெரியலைங்க. நான் புரிஞ்சது எப்படின்னா, இப்போது ஒரு கால் ஆரிஜினேட் ஆகுது, இல்லை ஒரு எஸ்எம்எஸ் ஆரிஜினேட் ஆகுது ஒரு இடத்துல,
செலுத்தலைன்னா எங்கே வந்து முடியுதோ அந்த ஆப்ரேட்டருக்கு ஆரிஜின் ஆகிற ஆப்ரேட்டர் பணம் கட்டணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது ட்ராக் பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க. சிலது வந்து கிரே மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வரும்போது வந்து பணம் கட்டாமல் அது போயிடும். அந்த மாதிரி விஷயங்களை பிளாக் பண்ணுறதும் இந்த அப்ளிகேஷன் செய்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்க. இது தவிர 365 அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது ஒன்று வச்சுருக்காங்க. ரூட் ஹப்ன்றது வந்து மெயினாக இருக்கிற மொபைல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் மொபைல் வர்ச்சுவல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ்க்கு இடையே ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. அப்புறம் இன்ஸ்டன்ட் வர்ச்சுவல் நம்பர் வந்து ஃபுல் நம்பரை காட்டாமல் இன்ஸ்டண்ட்டாக வர்ச்சுவல் நம்பராக ப்ரைவேட் நம்பர்ஸை ஹைட் பண்ணி இதை மட்டும் வெளியில் பப்ளிக்காக காட்டுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ். சரிங்க. பிபிஓ நமக்கு பொதுவாகவே தெரியும். பேக் ஆஃபீஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய கம்பெனிக்கு. கால் சென்டராகவும் இருக்காங்க. இது வாய்ஸ் அண்ட் நான் வாய்ஸ் பேஸ்டு. வாய்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஃபோனு, நான் வாய்ஸ்னால் இமெயில் மற்றும் சேட் வழியாகவும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது அவங்க கிளைண்ட்ஸுக்கு. அது தவிர கேம்பெயின் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஒரு மாஸ் ஆளுங்களுக்கு ஒரு ஆடை போய் சேர்க்கணும் அப்படின்னா இவங்க டெக்ஸ்ட் வழியாகவும் ஃபோன் வழியாகவும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க பண்ணுற சர்வீசஸ். இதை தவிர அவங்க ரெடிமேடாக சில அப்ளிகேஷன்ஸை அவங்களே செஞ்சுருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க, பேங்கிங் அண்ட் ஹெல்த் கேருக்கு பண்ணியிருக்காங்க, ட்ராவல் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க இவங்க. இது ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்களோட ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் இதோட டீட்டெயில்ஸ் இருக்குங்க. சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி எந்தெந்த செக்டரில் இவங்க வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா செக்டரில் இருக்காங்க, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஏவியேஷன், ரீட்டெயில், இன்டர்நெட், இ-காமர்ஸ் பார்த்தோம், லாஜிஸ்டிக்ஸ், ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி, மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட், ஃபார்மசூட்டிக்கல்ஸ் மற்றும் டெலிகாம். மொத்தம் 18 லொக்கேஷன்ஸில் இவங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கீழே 9 டைரக்ட் மற்றும் 12 ஸ்டெப் டவுன் சப்சிடியரிஸ் கம்பெனிஸ் இருக்குங்க. ஸோ ஒரு கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணும்போது சப்சிடரி கம்பெனி வழியாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது என்னுடைய புரிதல். எந்தெந்த இடத்துல அவங்க லொக்கேஷன்ஸ் ஆஃபீஸஸ் இருக்குது அப்படின்ற லிஸ்ட் வந்து அவங்க வெப்சைட்டில் இருக்குங்க. அந்த வெப்சைட்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. சரிங்க. இவங்களோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா யாருக்கு கூட கம்பீட் பண்ணுறாங்க, இவங்க காம்பீட்டிங் கம்பெனிஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இருக்கிறது க்ளவுட் கம்யூனிகேஷன்ஸ். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்ததுலேருந்தே புரிஞ்சிருக்கும் இவங்க கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்க மெயின். எஸ்எம்எஸ் அனுப்புறது, டெக்ஸ்ட் அனுப்புறது, வாய்ஸ் அனுப்புறது அப்படின்றது க்ளவுட் பேஸ்ட் டெக்னாலஜியில். ஸோ க்ளவுட் கம்யூனிகேஷன் பண்ணுற வேறு எந்தெந்த கம்பெனி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் சினிவர்ஸ்னு ஒரு கம்பெனி மற்றும் பிளாக்ஸ் அப்படின்ற கம்பெனி, ஜெர்மனியில் சாப் மொபைல் அப்படின்னு ஒரு கம்பெனி, ஸ்வீடனில் சிஎல்எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ இதெல்லாம் தான் காம்படிட்டர்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் இந்தியாவில் அவங்க செய்கிற பிஸ்னஸ் மாதிரி லிஸ்டிங்கில் வேறு எந்த கம்பெனியும் லிஸ்டட் கம்பெனிஸில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த செக்டாரில் முதல் லிஸ்டட் கம்பெனின்ற மாதிரி நினைக்கிறேங்க. சரிங்க. ஃபினான்ஷியல்ஸ் இப்போ நம்ம விரைவாக பார்த்துடலாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிறது அவங்களோட ஃபினான்ஷியல் டேட்டாங்க. ஆக்சிஸ் கேபிட்டல்லேருந்து எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2018 வருஷத்துக்கான டேட்டா இருக்குது, 2019 வருஷத்துக்கானது இருக்குது, 2020 வருஷத்துக்கானதும் இருக்குது. ஸோ 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ் இருக்குது. ஸோ கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூன் 30 அது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அதில் இருக்குது. ஸோ முதல் குவார்ட்டர் ஃபினான்ஷியல் இயர் 2020-21 இருக்குது. ஸோ இப்போ நம்ம விரைவாக பார்த்துடலாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆனுவல் சைடில் பார்ப்போம். ஸோ 2018 ரெவென்யூஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இங்கே இருக்குங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோடியில் இருக்குது. ஸோ 504.95 கோடிகள்ங்க 2018. 2019 ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 844.67 crores. 2020 பார்த்தீங்கன்னா 956.25 crores. ஸோ எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது ஒரு நல்ல சைன் தான். ஸோ ரெவென்யூ க்ரோத் பர்சன்டேஜும் காட்டியிருக்காங்க. இபிட்டாவும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதுவும் ஒரு நல்ல சைன் தான். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 56.49 கோடிகள், 2019 65 கோடிகள், 2020 84.12 கோடிகள். ஸோ நெட் ப்ராஃபிட் டேக்ஸ் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2018 46.68, 2019 54.53, 2020 69.10. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே உடனே என்ன கம்பேர் பண்ணலான்னா கடன் எவ்வளோ இருக்குது. ஸோ கடன் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங் மற்றும் ஷார்ட் டேர்ம் பாரோயிங். ஸோ கடைசியாக 2020 லாங் டேர்மில் 3.71 கோடியும் ஷார்ட் டேர்மில் 37.36. ஸோ கிட்டத்தட்ட
41 42 கோடின்னு வச்சுக்கலாமே. ஸோ 42 கோடி மொத்தமாக அவங்களுக்கு கடன் இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் பார்த்தீங்கன்னா 69 இருக்குது. அதுக்கு முந்தின வருஷம் 54 இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 46 இருக்குது. ஸோ நினச்சாங்கன்னா ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட்டில் இவங்க கடனை அடைச்சிடலாம். ஸோ அது ஒரு ப்ராஃபிட்ஸ் மன்னிக்கவும், அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா கடன் கண்ட்ரோலில் இருக்குது அவங்க ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ கவரேஜ் ரேஷியோ செக் பண்ணும்போதும் நல்லா இருக்கும், அதிகமாக இருக்குன்ற மாதிரி நான் கருதுறேங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைடு தான். அந்த கடன் வந்து கண்ட்ரோலில் இருக்குது ப்ராஃபிட்டை கம்பேர் செய்யும்போது. சரிங்க, அடுத்தது என்ன நம்ம பார்க்கலாம்னா ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 110 கோடி இருந்தது. 2019 161.78 கோடி. 2020 220.37 crores இருக்குங்க. ஸோ இதுதான் அவங்க ரிசர்வ்ஸ் ஆல்ரெடி வச்சுட்டு இருக்கிறது. சரிங்க, அடுத்தது கடைசியில் இபிஎஸ்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 2018 9.57 இபிஎஸ் நம்மளுக்கு தெரியும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அதிகரிக்கிறது தான் நல்லது. 2019 11.19, 2020 13.83. ஸோ இது நல்ல விஷயம் தான், இபிஎஸ் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதுதான் அவங்க ஃபினான்ஷியல் நம்பர்ஸ்ங்க. இப்போ அந்த ஸ்பிளிட்டப் அந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் வந்து அவங்க ஸ்பிளிட்டப் காட்டியிருக்காங்க. மெசேஜிங் சர்வீசஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, கால் சென்டர் சர்வீசஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்ற ஸ்பிளிட்டப் காட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்க்கும்போது 96.99%, 97% பார்த்தீங்கன்னா மெசேஜிங் சர்வீசஸில் தான் வருது. கால் சென்டர் சர்வீஸ்லேருந்து மீனி 3% தான் வருது. அது எல்லா வருஷமும் ஃபினான்ஷியல் 2019லையும் சரி 2018லையும் சரி கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கு. ஸோ 97% மெசேஜிங் சர்வீசஸ்லையும் 3% கால் சென்டர் சர்வீசஸ்லேயும் தான் அவங்களுக்கு ரெவென்யூ வந்துகிட்டு இருக்கு. சரிங்க, எக்ஸ்போர்ட் மற்றும் டொமஸ்டிக் அந்த ரேஷியோவாக காட்டுறாங்க. ஸோ ரெவென்யூஸ் ஜென்ரேட்டட் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னலில் பார்க்கும்போது டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்க்கும்போது டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19%, மீதி 81% எக்ஸ்போர்ட் வழியாக தான் அவங்களுக்கு வருது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா போன வருஷமும் அதுக்கு முன்னாடி வருஷமும் கம்பேர் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட அதே தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 80% எக்ஸ்போர்ட்டும் 20% டொமஸ்டிக் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம விரைவாக பிஇ கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். பிஇ கேல்குலேட் பண்ணும்போது பிஃபோர் ஐபிஓ ஆஃப்டர் ஐபிஓன்னு பார்க்கலாம். ஏன்னா பிஃபோர் ஐபிஓ ஷேர் கவுண்ட் ஒரு கவுண்ட்டும், ஆஃப்டர் ஐபிஓ ஷேர் எண்ணிக்கை மாறுது. அதனால் நம்ம பிஃபோர் ஐபிஓ இதே ஷேர் ப்ரைஸில் இருந்துன்னா எவ்வளோன்றதை பார்க்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் நம்ம இப்போ பார்த்தோம் மார்ச் 2020 ப்ராஃபிட் வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் 69.10 கோடிகள். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஐபிஓ 5 கோடி. இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இபிஎஸ்ஸை கேல்குலேட் பண்ண போகிறோம். இபிஎஸ் நமக்கு தெரியும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ 69.10 டிவைடட் பை 5 பண்ணிங்கன்னா 13.82 இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்துருச்சு. இப்போ நம்ம அப்பர் பேண்ட் 350 தான் அப்பர் பேண்ட் இந்த ஐபிஓக்கு, அதுக்கான ஷேர் ப்ரைஸ் அதான் எடுத்துக்கிட்டு பிஇ கேல்குலேட் பண்ணுவோம். பின்றது ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். ஸோ ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். ஸோ 350 டிவைடட் பை 13.82 25.30. நமக்கு தெரியும் பிஇ அதிகரிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்றது தெரியும். ஏன்னா அதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய காஸ்ட்டாக இருக்கும். சரி, இதே ஆஃப்டர் ஐபிஓனா என்ன மாற்றம் வருது அப்படின்னு பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் அதே எடுத்துக்கலாம். 69.10 மார்ச் 2020. அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து இப்போ அதிகரிக்கிறது. இதுவும் நம்ம பார்த்தோம் எவ்வளோ அதிகரிக்கிறதுன்றதை நம்ம முதலே பார்த்தோம். ஸோ 5.69 கோடிகளாக ஷேர் எண்ணிக்கை அதிகரிக்குது. இப்போ இபிஎஸ்ஸை கேல்குலேட் பண்ணிங்கன்னா 12.15 வருது. 12.15 ஷேர் ப்ரைஸ் அப்பர் பேண்ட் 350லேயே எடுத்துக்கிட்டோம்னா பிஇ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 28.80. ஸோ இப்போ இதை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது பிஇ. ஸோ ஷேர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குதோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஆனால் கம்பேர் பண்ணுறதுக்கு அவங்க அந்த கம்பெனியே சொன்ன மாதிரி பியர்ஸ் வேறு எதுவும் லிஸ்டட் கம்பெனிஸ் எதுவும் இல்லை. நம்ம வேணால் வேறு ஏதாவது கம்பெனிகள் இருக்கா நான் லிஸ்ட்ன்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். சரிங்க, அடுத்தது அந்த கம்பெனி என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டாப் 5 கிளைண்ட்ஸ், அவங்களோட டாப் 5 கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதவீதம் ரெவென்யூ கொடுக்குறாங்க அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2020 ஆண்டுக்கானதில் பார்த்தீங்கன்னா 40.64% அவங்க டாப் 5 கிளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதே 2019 33.80, 2018 24.92. ஸோ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கடைசி 3 months பார்த்தீங்கன்னா 50%. ஸோ கடைசி குவார்ட்டரோடது பார்த்தீங்கன்னா 50% டாப் 5 கிளைண்ட்ஸ் கொடுக்குது. இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா
சின்ன நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ்லேருந்து நிறைய ரெவன்யூ வருதுன்னு இருந்ததுன்னா அந்த கிளைண்ட்ஸ் மேலே நம்ம டிபெண்டன்சி அதிகரிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் அந்த கிளைண்ட்ஸ் வேறு ஏதாவது கம்பெனி கிட்ட போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய அடி வரும் ரெவன்யூவில். ஸோ அதனால தான் சொன்னேன், எவ்வளோ டைவர்சிஃபைடாக இருக்கோ அவ்வளோ நல்லா இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. ஸோ டாப் 5 கிளைண்ட்ஸ் 50% கொடுக்குதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. அதே மாதிரி மொத்தமாக அவங்க எவ்வளோ கிளைண்ட்ஸை சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்ற கணக்கும் கொடுத்துருக்காங்கங்க. சரி, அடுத்தது பார்க்கலாங்க. அவங்க எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் 2020 மார்ச் 31 இருக்குது. இந்தியாக்குள்ளார எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்லியிருக்காங்க. வித்தின் இந்தியா 272ங்க, அவுட் சைடு இந்தியா 27 அப்படின்றது அவங்க எம்ப்ளாயி கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கடைசி குவார்ட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 291, ஸோ எம்ப்ளாயி கவுண்ட் அதிகரிச்சிருக்கு. அவுட் சைடு இந்தியா 27. சரிங்க, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டது 2 டேபிள் இருக்குங்க. முதல் டேபிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கவுண்ட் எண்ணிக்கை, கஸ்டமர் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி, எவ்வளோ பேர் இருக்காங்க. 50 மில்லியன் ரூபாயிலிருந்து 100 மில்லியன் ரூபாய் வரைக்கும் ரெவென்யூ கொடுக்குற கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஃபிஸ்கல் இயர் 2020 பார்த்தீங்கன்னா 12 கஸ்டமர்ஸ் அப்படி இருக்காங்க. ஆனால் கடைசி குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரெவென்யூ ஹையர் தென் 100 மில்லியன் பட் லெஸ் தென் 250, 100க்கும் 250 மில்லியனுக்கும் இடையில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்த்தீங்கன்னா 14. அதே கடைசி குவார்ட்டரில் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு காட்டியிருக்காங்க. ரெவென்யூ ஹையர் தென் 250 மில்லியன் எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2020 7. அதே கடைசி குவார்ட்டர் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2வது டேபிளில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெவென்யூ ஸ்ப்ளிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ 50 மில்லியன் மற்றும் 100 மில்லியனுக்குள்ளார இருக்கிற கம்பெனிகள் எவ்வளோ ரெவென்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற கணக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 778.64 மில்லியன் ஃபினான்ஷியல் இயர் 2020 50 மில்லியனுக்கும் 100 மில்லியனுக்கும் நடுவில் இருக்கிற கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. 100க்கும் 250க்கும் மில்லியனுக்கு இருக்கிற கம்பெனிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2150.46. ஸோ ரெவென்யூ ஹையர் தென் 250 மில்லியன் பார்த்தீங்கன்னா 4033.26 மில்லியன். ஸோ அந்த கம்பெனிஸ் வந்து ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க, அவங்க கம்பெனியோட கஸ்டமர்ஸோட ஸ்பிளிட் அப்புங்க. சரிங்க, இது தவிர வேறொரு விஷயமும் நான் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தது என்னென்னா, குரூப் கம்பெனிஸ் இருக்குது. அதாவது இந்த ப்ரொமோட்டர்ஸ் வேறு கம்பெனிஸ்லையும் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த 4 கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கம்பெனியோட பேர்களை பார்க்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான பிஸ்னஸ்கள் செய்கிறாங்க. அந்த லிஸ்ட் பண்ண போகிற ரூட் மொபைல் பண்ணுற பிஸ்னஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது புரியுது. இது ஏன்காக இந்த ப்ரொமோட்டர்ஸ் அதுலேயும் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. இது நெகட்டிவாக எடுத்துக்கலாமா இல்லை பாசிட்டிவாக எடுத்துக்கலாமான்றது தெரியல. ஏன்னா ஃபண்ட் ரூட்டிங்லாம் ஆகக்கூடாது. நம்ம ரூட் மொபைல் கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபண்டு ரூட் ஆகக்கூடாது. ஆனால் இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தெரியலைங்க. இது தெரிஞ்சுது, என் கண்ணுக்கு தெரிஞ்சுது, அதனால் இதையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரிங்க, ஆக்சிஸ் கேபிட்டல் ரிப்போர்ட்டில் இந்த ஐபிஓவில் முதலீடு செய்யலாமா வேணாமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லிங்க, நியூட்ரலாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் த புக் ரன்னிங் லீட் மேனேஜர்ஸ், அதாவது இந்த ஐபிஓவில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்கு. ஸோ அதனால் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொல்லாமல் இருந்திருக்கலாம். இது என்னுடைய கருத்துங்க. ஸோ அவங்க எந்த ரெக்கமெண்டேஷனும் பண்ணலை. இன்றைக்கி வீடியோக்காக நமக்கு கிடைத்த டேட்டா அனைத்துமே பிஎஸ்சி இந்தியா, என்எஸ்சி இந்தியா, rootmobile.com அவங்க இந்த கம்பெனியோட வெப்சைட்டுங்க அது, அங்கேருந்து மற்றும் ஆக்சிஸ் கேபிட்டல் ரிப்போர்ட்டில் இருந்து டேட்டா கிடைச்சிது. சரிங்க, இப்போ இந்த ஐபிஓவில் நான் இன்வெஸ்ட் செய்வேன்னு கேட்டிங்கன்னா 90% இன்வெஸ்ட் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஆனால் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அவங்க சொல்கிற ப்ரைஸு. பட் நான் இதில் பங்கு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. உங்கள் கருத்தையும் உங்கள் ஃபீட்பேக்கையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் சொன்னீங்கன்னா அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.